வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி. நம்மவர்கள் கொண்டாடும் புது வருட தொடக்க தினம் என்பது சித்திரை முதல் நாள். நம் முன்னோர்கள் 60 வருட கால சுழற்சி அட்டவணை ஒன்றை நமக்காக தந்திருக்கிறார்கள். அதன்படிதான் ஆண்டின் பெயரை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலை நாடுகளில் வருடத்தை எண்களால் தான் குறிப்பிடுவார்கள். அதாவது இந்த வருடம் 2025. ஆனால் நாம் வருடங்களுக்கு பெயர் வைத்து அழைக்கும் வழக்கம் உண்டு. அந்த வகையில் இந்த புது வருடத்தின் பெயர் விஸ்வாவசு, அதாவது உலக நிறைவு என்று பொருள். நமது 60 வருட பெயர்கள் என்பது சாதாரண வார்த்தைகள் அல்ல. அவை அந்த வருடத்தின் நிகழ்வுகள், வானிலை, உழவு போன்ற விஷயங்களை நமக்கு எடுத்து கூறும் ஒரு துருப்புச் சீட்டு. நம் மண்ணில் வாழ்ந்த ஞானியர் பலர் ஒவ்வொரு வருடத்தையும் கணித்து அதன் பலனை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதில் இடைக்காடர் என்ற சித்தர் விஸ்வாவசு வருடம் வேளாண்மை ஏறும், பசுமாடு மாடும் பலிக்கும் சிசுநாசம், மற்றையரோ வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே, உற்றுலகின் நல்ல மழை உண்டு என்று விஸ்வாவசு வருட பலன் வெண்பா பாடியிருக்கிறார். அதன்படி நல்ல மழை இருக்கும், விவசாயம் செழிக்கும் என்று கூறியிருக்கிறார் இடைக்காடர். சரி, ஏன் 60 வருட சுழற்சி என்று சிந்தித்தால் அதற்கு ஒரு புராண கதை கூறுகிறார்கள். தான் ஒரு பெரிய விஷ்ணு பக்தர் என்பதால் மாயை தன்னை ஒன்றும் செய்யாது என்று கர்வத்தோடு இருந்தார் நாரதர். அந்த கர்வத்தை போக்கவும் மாயையை கடந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை புரிய வைக்கவும் பகவான் கிருஷ்ணர் ஒரு லீலையை நடத்த முடிவு செய்தார். அதன்படி நாரதரை பழைய நினைவுகள் எதுவும் இல்லாத ஒரு பெண்ணாக மாற்றிவிட்டார். பூலோகத்தை சுற்றி திரிந்தவர் ஒரு ஆடவர் மீது மோகம் கொண்டு 60 குழந்தைகளை பெற்றெடுத்து உலக வாழ்வில் உழன்று நொந்து போகிறார். ஒரு நாள் அவரின் 60 குழந்தைகள் அனைத்தும் இறந்து விடுகின்றன. அந்த சமயம் பகவானை அவர் மனமுருகி வேண்ட அந்த பெண் முன் கிருஷ்ணர் காட்சி தந்து நாரதருக்கு பழைய ரூபம் கிடைக்கச் செய்து மாயையில் அவர் அகப்பட்டதை உணர்த்தினார். அப்பொழுது நாரதரின் வேண்டுகோளுக்கு இணங்கவே அவரின் 60 பிள்ளைகளும் 60 வருடங்களாக விளங்கும் பெரும் வரத்தை கிருஷ்ணர் தந்ததாக கூறுவார்கள். அதேபோல் மகாகாலன் நம்முடைய சிவபெருமான். அவரை இயக்கும் சக்திதான் மகா மாயை. உடல் காலம் என்றால் அதை இயக்குவதுதான் மாயை. இதை உணர்ந்தாலே புத்தாண்டு புத்துயிர் பெற்றுவிடும். விஸ்வாவசு வருட பிறப்பு பண்டிகையின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது உணவு. சித்திரையில் புத்தாண்டு பச்சடி என்று ஒரு வகை சமைக்கும் பழக்கம் இன்றும் பல பகுதிகளில் உண்டு. இனிப்பு, காரம், புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு மற்றும் துவர்ப்பு இவற்றை இணைக்கும் உணவுதான் புத்தாண்டு பச்சடி. வாழ்க்கையில் எப்பொழுதுமே பல்வேறு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்த்தவே இந்த பச்சடி உணவில் வைக்கப்படுகிறது. சித்திரை மகள் வந்துவிட்டாள், நம் வாழ்வில் நல் முத்திரைகள் பதிக்க வந்துவிட்டாள். நல்ல சிந்தனைகளோடும் புது புத்துணர்ச்சியோடும் இந்த ஆண்டை இனிதே ஆரம்பம் செய்வோம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.